அழுக்கும் துர்க்குணமும். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஜீவியத்தில் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் கோப சுபாவம் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிகளுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் விரோதமாக கிரியை செய்கிற சகல துர்க்குணங்களையும் நம்மை விட்டு ஒழித்துவிட வேண்டும். நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற வரையிலும் நம்முடைய இருதயங்களில் கொடிய துர்க்குணங்கள் ஏராளமாய் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. தீமையில் இருந்து நாம் விலகி ஜீவித்தால் மாத்திரம் போதாது, தீய சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இதற்காக கொடிய துர்க்குணங்கள் அனைத்தையும் நம்மை விட்டு ஒழித்துவிட வேண்டும் என்று யாக்கோபு புத்திமதி சொல்லுகிறார். கொடிய துர்க்குணங்கள் என்பது நாம் துணிகரமாக செய்கிற பாவங்களையும் குறிப்பிடுகிறது. அதே வேளையில் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிற பாவ சிந்தனைகளையும் குறிப்பிடுகிறது. மாம்ச இச்சையும் நமக்கு கொடிய துர்க்குணமாகவே இருக்கும். பாவமான பேச்சுக்களையும் பாவமான கிரியைகளையும் நம்மை விட்டு ஒழித்துவிட வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய இருதயத்தில் அழுக்காய் இருக்கிறது. இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் இருதயத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். தேவனுடைய சத்திய வசனம் ஒருவருடைய ஆத்மாவில் நாட்டப்படுவதனால் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் ஜெயிப்பிக்கப்படுகிறது. ஆகையினால் தேவ வசனம் விதையாக வர்ணிக்கப்படுகிறது. தேவ வசனம் ஆத்மாவில் நாட்டப்படும் போது அது முளைத்து நித்திய ஜீவனாக வளர்கிறது. நன்றாக பண்படுத்தப்பட்ட நல்ல நிலத்தில் நாட்டப்படும் விதை மட்டுமே நன்றாக முளைத்து பலன் தரும்.